கேரள தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் ஒரே நேரத்தில் இயற்கையும் ஆன்மீகமும் ஒரே மூச்சில் நம்மை ஆட்கொள்ளும் ஒரு புனித புவி. அதுதான் ஆரியங்காவு. சத்தமில்லா காடு, பனியில் மறைந்த மலைப்பாதை, அந்த பாதையை தாண்டி போகும் ஒவ்வொரு அடி சாஸ்தாவின் அருள் தரிசனம் செய்ய வைக்கும் ஒரு பயணம். நாம் இன்று பல ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறும் கேட்காத கதைகளும் மறைந்திருக்கும் இரகசியங்களும் நிரம்பிய ஆரியங்காவு ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோயிலின் அழகையும் அதிசயங்களையும் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரப்போகின்றோம். மலையை தாண்டும் காற்று, வனத்தை தாண்டும் அமைதி, பனியில் நனைந்த பாதைகள், மனசில் நனைந்து நிற்கும் பக்தி. ஆரியங்காவு என்பது வெறும் ஒரு ஊர் பேர் இல்லை. ஆரியன் ப்ளஸ் காவு, அழகானவன் இருக்கும் வனம், அதாவது சாஸ்தா தங்கும் தெய்வீக கானகம். இங்குள்ள சாலையிலே வாகனம் ஓட்டும்போது ஒவ்வொரு மூச்சும் காட்டின் வாசனையா வரும், மண்ணின் வாசனையா வரும். மேலெங்கும் பறந்துட்டு இருக்கும் பனித்துளி கண்ணாடி மீது பட்டால் கூட இது சாதாரண இடம் இல்லைன்னு சொல்லிவிடும். இக்கோவில் கேரள மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவு எனும் சிற்றூரில் அமைந்துள்ளது. இக்கோயில் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சபரிமலையில் பிரம்மச்சாரியாக உள்ள ஐயப்பன் இக்கோவிலில் புஷ்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்தவராக காட்சி தருகிறார். மார்கழி மாதத்தில் ஐயப்பன் புஷ்கலாதேவி கல்யாண உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறும். ஆரியங்காவு கோயில் கேரளம் தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. எனவே அம்பலத்தினுள் மலையாள ஆச்சாரங்களும் உற்சவத்தின் போது தமிழ் ஆச்சாரங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த கோவில் கட்டுமானம் குறித்த தெளிவான வரலாற்று ஆய்வுகள் இல்லை. அப்போதைய பிரதேச அதிகாரிகள் அல்லது நில உரிமையாளர்கள் கோயிலுக்கு ஆதரவு அளித்ததாகவும், பின்னர் திருவிதாங்கூர் மன்னர்கள் இந்த தலத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கலாம் என்று பழைய கல்லெழுத்துச் சான்றுகளை ஆராய்ந்த சில பேராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் கேரள கட்டிட அமைப்பைச் சேர்ந்தது. கருவறையில் பார்வதி, லிங்க வடிவில் சிவன், ஐயப்பனின் உருவச் சிலைகள் உள்ளன. நடுவில் பாலகனாக ஐயப்பனும் அவருக்கு இடப்புறம் அம்மனும் வலப்புறம் சிவனும் அமைந்துள்ளனர். கோயிலில் இருக்கும் ஐயப்ப மூர்த்தி அஞ்சன பாஷண பாறையில் இருந்தது. பின்னர் அது பஞ்சலோக முகவுருவினால் மாற்றப்பட்டது. இத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூவகையிலும் பெருமை வாய்ந்த திருக்கோவில் என்று கூறப்படுகிறது. மூர்த்தி என்ற வகையில் ஒரு திருக்கோவிலின் கருவறையில் ஸ்தாபிக்கப்படும் மூல விக்கிரகங்கள் அந்த திருக்கோவிலின் தல புராணத்தை விளக்கும் வகையில் அமையும். அந்த வகையில் இக்கோயிலில் தர்மசாஸ்தா மதகஜ வாகன ரூபனாக, அதாவது மதம் பிடித்த யானை அடக்கி வேட வடிவில் மாப்பிள்ளை கோலத்தில் புஷ்கலா தேவியோடு இங்கு திருமண காட்சி தருகிறார். தலம் என்ற வகையில் ஆரியன் திரிந்த காடு, ஆரியன்காவு என்ற பெயர் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகின்றது. தீர்த்தம் என்ற வகையில் சாஸ்தா குடிகொண்டுள்ள குளத்துப்புழை, அச்சன் கோவில், பம்பை ஆகிய இடங்களில் புனிதமான ஆறுகள் இருப்பது போல ஆரியன்காவு திருக்கோவிலின் சன்னதியிலும் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. பரசுராமர் கிழக்கு மலை தொடர்ச்சியில் கேரளத்தில் 4 இடங்களில் 4 தர்மசாஸ்தா கோவில்களை நிறுவினார் என்பது ஐதீகம். அவற்றில் குளத்துப்புழையில் பாலகனாக, பிரம்மச்சரிய நிலையிலும், ஆரியன்காவில் திருமண கோலத்தில், கிரகஸ்தாசிரம் நிலையிலும், அச்சன் கோவிலில் வானப்பிரஸ்த நிலையிலும், சபரிமலையில் சந்நியாசி கோலத்திலும் உள்ளார். அதன்படி சாஸ்தாவின் 4 முக்கிய கோவில்களில் ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயிலும் ஒன்று. மதுரையிலிருந்து திருவிதாங்கூர் மன்னருக்கு துணி நெய்து தரும் சௌராஷ்டிர இன வியாபாரிகள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அவ்வாறு மதுரையிலிருந்து திருவிதாங்கூருக்கு துணி விற்கச் செல்லும் போது தனது மகள் புஷ்கலையை கூட்டிச் சென்றார். ஆனால் பாண்டிய நாடு தாண்டி ஆரியங்காடு சென்றதும் புஷ்கலை அடர்ந்த காட்டில் பயணம் செய்ய பயப்பட்டாள். அதனால் வியாபாரி தன் மகளை ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் பூசாரியின் வீட்டில் பாதுகாப்பாக விட்டுவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். புஷ்கலை ஐயப்பன் கோவிலுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் செய்து வர அவள் ஐயப்பனிடம் கொண்ட பக்தி காதலாக மாறியது. திருவிதாங்கூரில் தன் வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பிய வியாபாரியை ஒரு மத யானை துரத்தியது. ஒரு இளைஞன் மத யானையை விரட்டியடித்து பயந்து ஓடிய அவரை காப்பாற்றினான்.
வியாபாரி தன்னை காப்பாற்றிய அவ்விளைஞனுக்கு தான் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக தன்னிடம் இருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை அந்த வேடனுக்கு வழங்கினார். வேடனும் அந்த பட்டு அங்கவஸ்திரத்தை தன்னுடைய கழுத்திலும் தோளிலும் அணிந்து கொண்டு 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு, இப்போது நான் எப்படி இருக்கிறேன் என்று அந்த வியாபாரியிடம் கேட்டான். கட்டுமஸ்தான உடம்பு, திமிரிய தோள்கள், ராஜ தேஜஸுடன் மந்தகாச புன்னகையுடன் கூடிய வேடனின் முகத்தை கண்ட வியாபாரி, உனக்கு என்னப்பா குறை, மாப்பிள்ளை போல இருக்கிறாய் என்று மனதார கூறினார். அதை கேட்ட வேடன், அப்படியானால் உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா என்று கேட்டான். அதனால் என்னப்பா, என் உயிரை காப்பாற்றியதன் மூலம் என் குலத்தையே காப்பாற்றிய என் குல தெய்வம் நீ. உன் விருப்பப்படியே என் மகளை உனக்கே மனம் முடித்து தருகிறேன் என்று வாக்களித்தார். ஆரியன்காடு வந்த வியாபாரி தான் காட்டில் கண்ட இளைஞனின் உருவம் போன்றேயுள்ள ஐயப்பனை கோவில் கருவறையில் கண்டு ஐயப்பனின் கருத்தை உணர்ந்து கொண்டார். திருவிதாங்கூர் மன்னரின் சம்மதத்துடன் மதுரையிலிருந்த சொந்த பந்தங்கள் சீர்வரிசை எடுத்து வர ஐயப்பனுக்கும் புஷ்கலைக்கும் திருமணம் ஏற்பாடாகியது. ஐயப்பன் நேரில் தோன்றி புஷ்கலையை கரம் பற்றியதாக மரபு வழி செய்தி கூறுகிறது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் இத்திருமண விழா கொண்டாடப்படுகிறது. அவ்விழாவிற்கு இப்பொழுதும் மதுரையில் வாழும் சௌராஷ்டிர இனத்தவர் சீரெடுத்து வரும் வழக்கம் உள்ளது. இங்கேயும் சபரிமலையைப் போல 18 படிகள் இருக்கிறது. 18 படிகளுக்குள்ள பல ரகசிய அர்த்தங்கள் இருக்குது. 6 சத்குணங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 2 இயற்கை, ஆத்மா சேர்ந்து மொத்தம் 18. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஆரியங்காவு, குளத்துப்புழா சென்று ஐயப்பனை வழிபட்ட பின் பந்தளம் சென்று பின் அங்கிருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம். ஆரியங்காவு இது மலைகளின் நினைவு, காட்டின் மூச்சு, பக்தனின் இதயம். அடுத்த யாத்திரை, அடுத்த புனித பயணம், நேரம் நம்மை அழைக்கும் நாள் வரை சுவாமியே சரணம் ஐயப்பா.